இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேனேஜர் மேடம், என் பையன் கேக் கட் பண்ணணும். கேக் இன்னும் வரல. சாரி மேம், கேக் வந்துகிட்டு இருக்கு. ஆன் தி வே. அறிவு இருக்கா உனக்கு? நேத்து ஆர்டர் பண்ண கேக் ஏன் இவ்ளோ நேரம் ஆகியும் வரல? அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் ஆன் தி வேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னதான் பண்ணிட்டு இருக்க? மேடம், வெரி வெரி சாரி மேடம். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். லுக், என் பையன் விஷயத்துல எதுவா இருந்தாலும் நினைச்ச மாதிரி நடக்கணும். தப்ப மறைக்கிறதுக்கு ஏதாவது போய் சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. அரவிந்தா, அவங்க பண்ணது தப்புதான். ஏதோ பிஸியில கேக் விஷயத்த மறந்துட்டாங்க போல. 5 மினிட்ஸ் சொல்றாங்கல்ல, வெயிட் பண்ணலாம். கோவப்படாத. அதோ கேக்கும் வந்துருச்சு. அரவிந்தா, கூல். இன்னைக்கு என்னோட பர்த்டே. நீங்க இப்படி இருந்தா எப்படி? ஏப்பா மித்ரா, கேக்க கட் பண்ணுப்பா. ஓகே பாட்டி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அது என் லைஃப் மேட்டருங்கிறதுனால நான் சொல்றதை விட என் மம்மி டாடி சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். மை சன் மித்ரானந்தா கல்யாணம் பண்ணிக்க போறான். கல்யாண பொண்ணு யார் தெரியுமா? எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்பவே பிடிச்ச பொண்ணு. எங்க குடும்ப கௌரவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற பொண்ணு. அது வேற யாரும் இல்ல, చిరంజీవి లక్ష్మి సౌభాగ్యవతి భాగ్యలక్ష్మి. கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். பசங்களுக்கு இல்லாத பழக்க வழக்கமே இருக்காது. குடி, சிகரெட்டு, ட்ரக்ஸ்னு இப்படி நிறைய இருக்கும். டாட், ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஓகேப்பா. மேடம், ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி, ட்ரிங்க் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். இன்னைக்கு என் பர்த்டே, நீ குடிச்சுதான் ஆகணும். இந்தா இந்தா. லக்ஷ்மி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. சரி, இந்த ட்ரிங்க் குடி. எனக்கு வேண்டாம். நான் குடிக்க மாட்டேன். ப்ளீஸ், ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாரு.
எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைன்னு சொல்றேன்ல. லக்ஷ்மி, இன்னைக்கு என் பர்த்டே. இது என் ஃபேமிலி ஃபங்க்ஷன். இவங்க எல்லாரோட சேர்த்து நீயும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணணும். இல்லைன்னா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? உங்க ஃபேமிலிக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா நானும் குடிக்கணுமா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் குடிக்காரங்கன்னு நினைச்சிட்டியா? நான் அப்படி சொல்லல. என் ஃபேமிலிக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறியா? அஹ், எனக்கு தெரியல. லக்ஷ்மி, உனக்கு தெரியாது. என் ஃபேமிலியில யாருக்கும் குடிக்கிற பழக்கம் கிடையாது. உண்மைதான். இது ட்ரிங்க் இல்ல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில இருக்கிறது எதுவும் ஆல்கஹால் இல்ல. ஜஸ்ட் அந்த கலர்ல இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஜூஸ். இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ்ல எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு சின்ன பிசினஸ். நீங்க என்ன சொல்றீங்க? வந்த கெஸ்ட் யாரும் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு நாங்க இந்த ஜூஸை குடிப்போம். நீயும் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கே புரியும். ம் ம் ஆமா, இது பழ ஜூஸ் தான். இப்ப புரிஞ்சுதா இது ஆல்கஹால் இல்லைன்னு? உன்னை நான் பார்க்காம போயிருந்தா நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு.